தே ஆர் மேக்கிங் இட். அவங்க வந்து சினிமா நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. 80% வந்து வாய்ப்புகள் தேடி ஏமாற்றி போய் நிறைய பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஆபீஸ்ல, நிறைய அலுவலகத்துல, நிறைய இயக்குநர்கள், நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் ஏற்படுது. அது மாற்று கருத்தே கிடையாது. இது வந்து அவங்க சுதாரிக்கணும். அவங்க வந்து எந்த கம்பெனிக்கு போறாங்க, அவங்க சொல்றது வந்து உண்மையா சொல்றாங்களா, அவங்க உண்மையிலே படம் எடுக்கிறாங்களா, அதெல்லாமே பார்த்துட்டு சுதாரிச்சு இப்போ செயல்படணும். அதுதான் நான் சொல்றேன். ஹேமா கமிட்டி மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஹேமா கமிட்டி மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்றோம். நடிகர் சங்கம் சார்பா வந்து ஒரு 10 பேர் குழு வந்து ஒரு விஷயம் பண்றோம். அதுக்கான ஏற்பாடுகள் போது, அதுக்கான அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வந்துடும். அது கண்டிப்பா நடக்கும். அது செய்ய வேண்டிய எங்களோட கடமை. அது இப்போ நடிகர் சங்கம் என்றது வெறும் ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களும் சரிசமமா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து யாராவது இருக்காங்களா எங்களுக்காக அப்படின்னு நினைக்கும் போது நடிகர் சங்கம் இருக்கு அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தும். ஸோ கண்டிப்பா நடிகர் சங்கம் வந்து அதுக்கான வேலை. இறுதியா ஒரு கேள்வின்னு, இப்போ கேரளால இந்த மாதிரி அபியூஸ் உள்ளாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? எது கேரளால இந்த மாதிரி இல்ல, எனக்கு தெரியாது. இப்போ தெரிய வந்திருக்கு. உங்கள்ட்ட ஒரு கேள்வி எழுப்பிருக்கு, உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கு. இதுக்கு உங்களுடைய பதில் என்னன்னு? இல்ல, அபியூஸ்னா என்ன நடந்தது எனக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஹேமா கமிட்டிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பாலியல் ரீதியா வாய்ப்புகளுக்காக வந்து நடிகைகளை பயன்படுத்திட்டு ஏமாத்துறாங்க. இந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. உங்களுக்கு வாய்ப்பு வேணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கறது அங்க உள்ள திரைத்துறையில பெரிய குற்றச்சாட்டு. நடிகர்கள்லாம் அந்த மாதிரி அதுல வந்து இது பண்ணி அம்மாங்கிற நடிகர் சங்கமே கலைக்கப்பட்டிருக்கு. ஆமா, அது நான் கேள்விப்பட்டேன். ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்றேங்க. நீங்க கண்டிப்பா வந்து எவனோ ஒருத்தன் வந்து கண்டிப்பா பைத்தியக்காரத்தனமா வந்து கூப்பிடுவான். ஒரு பெண்மணிய மதிக்காம ஒரு பெண்மணிய வந்து அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாப்புல. இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பெண்மணிக்கு மன தைரியம் வேணும். அந்த பெண்மணி வந்து செருப்பால் அடிக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களை. அதுதான் நான் சொல்லுவேன், வேற ஒண்ணுமே இல்ல. யாரோ ஒருத்தர் இல்ல, முகேஷ் உட்பட, ஜெயசூர்யா உட்பட அவங்க மேல இன்னைக்கு காலையில எஃப்ஐஆர் வர பிரபலமான நடிகர்கள் இந்த பட்டியலில் இருக்காங்க அப்படிங்கறதா ஒரு அதிர்ச்சி. இல்ல, நீங்க பண்ணீங்கன்னா, தப்பு பண்ணீங்கன்னா நீங்க உள்ளதான் போகணும். நீங்க வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து சீரழிச்சு நீங்க வந்து எப்படி நல்லா இருக்க முடியும்? நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க என்ன பண்ண பாவமோ அந்த பாவத்துக்கு வந்து கண்டிப்பா நீங்க தண்டனை வந்து கண்டிப்பா ஒண்ணு இருக்கு, அந்த தண்டனை இருக்கு அவங்களுக்கு. தமிழகத்துல இதற்கான சூழல் இல்லைனாலும் இப்ப வந்து ஷக்கீலா வந்து தமிழகத்துல இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குங்கிறத வந்து சொல்றாங்க. அது இல்லாம தமிழகத்துல இல்லைங்கிறது எந்த நடிகை மறுக்கல. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல தமிழ் திரைத்துறை இல்லைங்கிறத யாருமே ஒரு மறுப்போ ஏதோ சொல்லல. அப்ப தமிழ் துறையில இருக்குங்கிறத மாதிரியான ஒரு மறைமுக கருத்து வெளிப்படுது இல்ல, தமிழ் துறையில இருக்கா? இல்ல, நான் தான் சொல்றேனே, இப்போ மேலோட்டமா வந்து இருக்கா இல்லையான்றது நம்ம சொல்ல முடியாதுங்க. இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். இது இல்லாம எப்படி இருக்கும்? இப்ப காலகாலமா வந்து தமிழ் சினிமால வந்து குற்றச்சாட்டு இருந்துட்டு தான் இருக்கலாம். ஆனா நான் தான் சொல்றேனே, நீங்க வந்து சுதாரிக்கணும். சுதாரிச்சு சூதானமா ஒருத்த வந்து கூப்பிடுறான்னா அவனை செருப்பு கழட்ட அடிக்கணும். அதுதான் நான் சொல்றேன். அவனை வந்து என்ன பயன்படுத்திக்க கூடாதுன்னு அந்த தைரியம் வந்து அவங்களுக்கு வரணும். அது கண்டிப்பா வரணும். தமிழ் திரை உலகத்துல இருக்கா இல்லையான்றது சொல்லும் போது நான் அது வந்து நான் பெருசா சொல்ல முடியாது. ஆனா சிச்சுவேஷன்ஸ் ஆர் தேர். இந்த உப்மா கம்பெனிங்க இருக்காங்களே, இந்த உப்மா கம்பெனிங்க வந்து வேணும்னே ஒரு ஆபீஸ போட்டு சும்மாவே ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு ஒரு போட்டோ ஷூட்னு சொல்லி ஒரு பொண்ணை கூப்பிட்டு பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டோட்டலா வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த உப்மா கம்பெனிகள், நிறைய உப்மா கம்பெனிகள் இந்த தமிழ் சினிமாலையும் இருக்கு. இது நான் ஒத்துக்கிறேன். இல்ல, எப்படி நீங்க அந்த சூழ்நிலையில நாங்க என்ன போலீஸா? சூழல் நாங்க அந்த இடத்துல எப்படி இருக்க முடியும்? சங்கமா செயல்படும் போது சங்கத்துல வந்து இந்த மாதிரி என்ன வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி என்ன வந்து நீங்க சொல்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா நாங்க வந்து அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுப்போம். சும்மா இருக்க மாட்டோம்.
நான் தான் சொல்றேன், எங்க காதுக்கு எங்க பார்வைக்கு அது வந்துச்சுன்னா அது கண்டிப்பா நாங்க நடவடிக்கை எடுப்போம். டெஃபினட்டா. தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் கடைசி கேள்வியா, அது பிரச்சனை போயிட்டு இருக்கு. படப்பிடிப்புகள் பூஜைகள் எதுவும் புதுசா போடல. நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் அந்த ஏங்க எதுக்குங்க ஸ்ட்ரைக்கு? என்ன ஸ்ட்ரைக் பண்ணி என்ன பண்ண போறீங்க? எனக்கு புரியல. ஸ்ட்ரைக் பண்ணி என்ன பண்ண போறீங்க? வேலையை நிறுத்துறீங்க. எல்லாரும் வேலை வாய்ப்பு இல்லாம எத்தனையோ பெப்சி தொழிலாளர் இருக்காங்க. நீங்க வந்து ஸ்ட்ரைக்குன்னு சொல்லும் போது சினிமாக்கள் வந்து விற்பனை ஆகலன்றது அவங்கவுங்க இது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து படம் வாங்கலன்னு சொல்றது வந்து எப்படி சொல்ல முடியும்? அவங்களுக்கு வந்து வேணான்றாங்க, அவ்வளவுதான். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். இதுக்கு போய் நீங்க ஸ்ட்ரைக் பண்றீங்கன்னா மேற்கொண்டு என்ன டெவலப்மெண்ட் வரப்போகுது சொல்லுங்க? என்ன டெவலப்மெண்ட் வரப்போகுது? அதுவும் வந்து விஷால் வந்து முறைகேடு பண்ணா, தனுஷ் வந்து இந்த மாதிரி பண்ணாப்ல அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்தது. ஆனா இப்ப வரைக்கும் எங்க லெட்டரே வரலையே நடிகர் சங்கத்துக்கு. இப்ப வரைக்கும் லெட்டரும் வரல, ஒன்னும் வரல. நீங்களா வந்து ஒரு அறைக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு நீங்களா வந்து சும்மா வெளியில ஒரு நியூஸ் மாதிரி விட்டீங்கன்னா இட் இஸ் நாட் அ ரைட் வே. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எதுக்கு ஸ்ட்ரைக் பண்றீங்க? பணம் இருக்கிறவங்க படம் எடுப்பான், தைரியமா இருக்கிறவன் படம் எடுப்பான். அவனுக்கு வந்து வியாபாரம் என்னன்றது தெரிஞ்சு அவன் வந்து அந்த நபர் வந்து இப்ப படம் எடுப்பாரு. நீங்க வந்து டோட்டலா வந்து யாருமே படம் எடுக்க கூடாதுன்னு நீங்க ஸ்ட்ரைக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன அதனால என்ன பலன் கிடையாது. அது என்ன ஓடிட்டு உடனே மாறிட்டு உடனே நாங்க எல்லா படமும் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? கொஞ்சம் போது யோசிங்க. எத்தனையோ எம்ப்ளாயிஸ் வந்து டெய்லி வேஜஸ்க்காக வெயிட் பண்றாங்க. அந்த நேரத்துல நீங்க வந்து ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டா இல்லாம ஸ்ட்ரைக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன அஜெண்டா? உங்க அஜெண்டா நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்ன படம் வாங்க சொல்றீங்களா? படம் வாங்க சொல்றீங்களா? நீங்க ஓடிட்டு நீங்க பாம்பேக்கு போங்க. 20-30 ப்ரொடியூசர், பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் ஃபிளைட் பிடிச்சி பாம்பேக்கு போய் எல்லாரையும் அமேசான், நெட்ஃபிளிக்ஸ், ஜி டிவி எல்லாரையும் சந்திச்சு என்ன முடிவு, என்ன பண்ண போறீங்க, என்ன அடுத்தது, ஏன் படம் வாங்கலன்னு நீங்க அங்கிட்டு போய் கேளுங்க. இங்கிட்டு வந்து ஸ்ட்ரைக்குன்னு சொன்னா இந்த என்ன அஜெண்டா ஒண்ணுமே புரியல. எனக்கு காமெடியா இருக்குது. தமிழ்நாடு திரைத்துறையில இது எந்த புகார் பதிவாகலையா? நான் லாஸ்ட் क्वेश्चन எந்த புகார் பதிவாகலையா இது வரைக்கும்? தமிழ்நாடு திரை சங்கத்துல நடிகர் சங்கத்துல எந்தகைய பாலியல் புகார்களும் பதிவாகலையா இது வரைக்கும்? யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலையா? இல்ல உங்க மேலே ஸ்ரீரெட்டிங்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களே. ஸ்ரீரெட்டி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அவங்க வந்து அவங்க பண்ண சேட்டை தான் எனக்கு தெரியும் தவிர அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்க அதான் சொல்றேனே, இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு அது எப்படி ஒரு மாதிரி தவறான செயலா இருக்கு. ஈஸியா வந்து யார் மேல, என் மேல கூட யாரு வேணாலும் குற்றம் சாட்டலாம். பட் என்ன நடந்ததுன்னு உண்மை தெரியணும்ல, கரெக்டா அது உண்மை தெரியணும். சரி, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, நாங்க நடிகர் சங்கம். எங்க காதுக்கு எங்க பார்வைக்கு வந்தது வந்து நாங்க வந்து அது டெஃபினட்டா அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். அதான் சொல்றேன்னு, செருப்பால் அடிங்க. எவனாவது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னா செருப்பால் அடிங்க, அவ்வளவுதான். அதுதான் நான் யாரும் கொடுக்கலையா சார் இது வரைக்கும்? நடிகர் சங்கத்தில் பதிவாகவில்லை. நல்லது. கொஞ்சம் மைக் அறிவிங்கண்ணா. எல்லோருக்கும் வணக்கம்.